கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் 1 சாமுவேல் 1வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கிறேன். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க? கையை உயர்த்துங்க, உங்களை பார்த்து சொல்றேன். அழ வைத்தவர்கள் முன்பாக உன்னை நன்றாக வாழ வைப்பார் என் ஆண்டவர். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். அன்னாளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அவளுடைய சக்களத்தி ஆகிய பெனினாளுக்கு குழந்தை இருந்தது. அங்க இருக்குதுன்னு சொல்லி இல்லாதவளை அற்பமா எண்ணுகிறாள். இவ ஆலயத்துக்கு போகிற சமயத்தில் எல்லாம் இந்த பெனினாள் போய் அவளை மனமடிவாக்கி அழ வச்சுக்கிட்டே இருப்பாளாம். அப்போ அவள் என்ன பண்ணுவா தெரியுமா? அழும்போது சாப்பிடாம அவ சொன்ன வார்த்தை கத்தியை வச்சு குத்துனா கூட காய ஆறிடும். அதை விட கொடூரமான வலியோட அந்த அன்னாள் அழுது கொண்டே இருப்பாள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. இன்னைக்கும் அதே மாதிரிக்கல தானே? உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லும்போது உனக்கு அழுக வருதா? ஒரு குழந்தையை பெற்றுக்க உனக்கு வக்கில்லைன்னு சொல்லும்போது அழுக வருதா? உனக்கு இனி திருமணமே நடக்காது, ஏன் இவ்வளவு நாள் ஆகுதுன்னு சொல்லி உன்னை அற்பமாக எண்ணும்போது உனக்கு அழுக வருதா? ஐயோ, நான் அழுது என்னால் சாப்பிட முடியலை பிரதர், என்னால் தூங்க முடியலை பிரதர், என்னால் மற்றவங்க கிட்ட பேச முடியலை பிரதர் அப்படின்னு சொல்லி நீ அழுதுகிட்டே இருந்தேன்னா இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்ல விரும்புகிறேன். அன்னாள் அழுது ஆலயத்தில் போய் அழுத உடனே ஆண்டவர் அவளுடைய துக்கத்தை மாற்றி அவளை அழ வைத்தவர்களின் முன்பாக வாழ வைத்தது மாதிரிக்கல. இன்னைக்கு உன்னை குழந்தை இல்லைன்னு நீ அழுதாலும், திருமணம் ஆகலையேன்னு அழுதாலும், வேலை இல்லையேன்னு அழுதாலும், வாழ்க்கையில கணவனோடு கூட பயங்கரமான பிரச்சனை, மனைவியோடு கூட பயங்கரமான பிரச்சனை, என்ன நிறைய பேர் ஏமாத்துறாங்க, எனக்கு ஒரு மாதிரிக்குள்ள சோர்வா இருக்குதுன்னு சொல்லி வெளியே சொல்லாம பாத்ரூம்ல போய் அழுறியா, வேலை செய்கிற இடத்துல இருந்து அழுறியா, பார்க்கில் உட்கார்ந்து இருந்து அழுறியா, வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது அழுறியா, சாப்பிடும் போது தட்டுல சாப்பாடுனால நீ அழுறியா? நீங்க ஆண்டவர் ஒன்று பார்த்து சொல்றாரு, அழ வைத்த பெனினாளுக்கு முன்பாக வாழ வைப்பார், உன்னை வாழ வைப்பார். அன்னாலே நீ கவலைப்படாத. இன்னைக்கு குழந்தை இல்லையேன்னு அழுகிற உன்னை ஆண்டவர் வாழ வைப்பார். கணவனோடு வாழ முடியலையேன்னு சொல்லுகிற கோட்டும் கேசுமா இருக்கிற உன்னை வாழ வைப்பேன் என்று சொல்லுகிறார். அழ வைத்தவர்களின் முன்பாக வாழ வைக்கிற தெய்வம் இயேசு. நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். அழ வைத்தவர்களின் முன்பாக ஆண்டவர் எங்களை வாழ வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அற்புதத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.